in our life. அவருடைய கிருபை நம் வாழ்வில் என்றும் போதுமானதா இருக்கும். Today, as we got the word of God, இன்று நமக்கு கிடைத்த அந்த தேவனோட வசனம் Ephesians chapter 6, 1 to 4 Ephesians chapter 6, 1 to 4 and 10, 11. அப்புறமா 11 10 11. God wants to speak with all the children who are here today. இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளோடும் தேவன் பேச ஆசைப்படுகிறார். As we have live group, நமக்கு லைவ் குரூப் பிரேயர் மீட்டிங் FGCI Murphy Town, 25th June 2020, 25th June 2020 and we glorifying His holy name. நாம் அவரோட நாமத்தை ஆராதனை செய்கிறோம். We are gone through so many bad situations in our life. அநேக கஷ்ட நேரத்திலே போயிருக்கிறோம். But Lord, you are the God, you have favor to us. தேவனே நீங்கள் எனக்காக இருந்த என்னை As we gather here நாங்க இங்க ஒன்னு கூடி இருக்கிறது to glorify and sanctify your holy name, Lord. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு Lord, you are the God Almighty. நீங்க எல்லாம் நிறைஞ்ச தேவன் ஆண்டவரே. Our plan is different, but your plan is perfect in our life. எங்களோட திட்டம் வேறையா இருக்கும், உங்களோட திட்டம் சரியானதா இருக்கும் ஆண்டவரே. Lord, I rededicate every one of us in your throne of grace. ஏசப்பா மறுபடியுமாக எல்லாரும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, thank you to make us to success our life through your word. உங்களுடைய வார்த்தையின் மித்தமா எங்க வாழ்க்கையை வெற்றியடையும்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. You are teaching your children to obedient to their parents. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறது உங்களோட அப்பா Same way, Lord, you are teaching the parents to take care of their children அதே போல பெற்றோர்களுக்கு நீங்க சொல்லுகிறது உங்களோட பிள்ளையை பாதுகாத்துக்கங்க through your law and discipline. உங்களோட வழியின் மித்தமா. And Lord, when you praise you and glorify your holy name, உங்களோட நாமத்தை ஆராதனை செய்யும் போது Lord, you are guiding and leading our lives according to your plan. நீங்கள் எங்களை பார்த்து வழி நடத்துகிறீர் உங்களோட திட்டம் மித்தமா. You are the God Almighty. நீங்க எல்லாம் நிறைஞ்ச தேவன். There is no like you on this earth, anyone, Lord. உம்மை போல வேற ஒருவரும் இல்லை இந்த பூமியில். Lord, you are the awesome God. நீங்க அற்புதமான தேவன். You have chosen us to glorify and sanctify your holy name, Lord. நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது உங்களோட நாமத்தை ஆராதனை Lord, storm come, rain come, lockdown come, whatever come. வந்தாலும் ஆண்டவரே, Lord, you are making us to glorify your holy name wherever you are here, Lord. நாங்க ஆராதனை செய்யும்படி நீங்கள் செய்கிறீர்கள். As you are in Murphy Town, நாங்க மர்ஃபி டவுன்ல இருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are glorifying your holy name, Lord. உங்களோட பரிசுத்தமான நாமத்தை ஆராதனை செய்கிறோம். There is so many people cannot come, but we are few people are here to glorify. அநேக ஜனங்களால வர முடியாமல் இருக்க ஆண்டவரே, ஆனா நாங்க கொஞ்ச ஜனங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட நாமத்தை ஆராதனை. Lord, I dedicate this ministry in your throne of grace, Lord. இந்த ஊழியத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Use us as a mightily way for your kingdom work, Father, உங்களோட Lord. ராஜ்யத்துக்காக எங்க எல்லாரையும் பயன்படுத்திக்கங்க. Everyone should be glorified and sanctify your holy name, Lord. எல்லாரும் உங்களோட நாமத்தை ஆராதனை செய்ய வேண்டும். And make us to understand, Lord, without you no way in our life. எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேங்கள், நீங்க எல்லாமே எங்க வாழ்க்கையில ஒரு வழி. Lord, as your word say, உங்களோட வார்த்தை சொல்லுகிறது, you are the way, நீங்களே வழி, you are the life, நீங்களே ஜீவன், you are the truth. நீங்களும் சத்தியமா The இருக்கிறீர்கள். truth can set us free from all our life. அந்த சத்தியம் வந்துட்டு எங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் எங்களை பாதுகாத்து. My heavenly Father, in the name of Jesus, ஏசப்பா எல்லாத்துக்கும் மேலானவரே, Lord, தேவனே, I dedicating once more every one of us in your grace. மறுபடியுமாக எல்லாரும் உங்க கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, your grace and mercy is sufficient for our life. உங்களுடைய கிருபை இரக்கம் எங்க வாழ்க்கையில போதுமானதா இருக்கு. Lord, I'm praying in surrounding area Murphy Town, also area, Father, Lord. இந்த மர்ஃபி டவுன் அல்சூர் ஏரியாக்காக நான் ஜெபிக்கிறேன். There is so many souls are not safe. அநேக ஆத்துமாக்கள் காப்பாற்றப்படவில்லை ஆண்டவரே. Lord, touch them, Lord. அவங்களை தொடும் ஆண்டவரே. And use all the people are coming to go their house and praise and worship and give your gospel to them. எல்லா பிள்ளைகளும் ஜனங்களும் அவங்க வீட்டுக்கு போய் உங்களோட சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார்கள். And Lord, தேவனே, answer all our prayer. எங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுங்க. Do miracle and signs. அற்புத அடையாளங்களை செய்யும். Let sick people heal. சுகமாக்க
ஆகட்டும் ஆண்டவரே. The sick people should be healed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சுகமாக வேண்டும். And people are possessed in other spirit, Lord. அநேக ஜனங்கள் வேற ஆத்மாவோடு இருக்கு. Touch them in the name of Jesus and give them deliverance, Father, Lord. அவங்களை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. Lord, I dedicate myself. ஏசப்பா நான் என்னையே கொடுக்கிறேன் ஆண்டவரே. Use me for your kingdom work. உங்களுடைய ராஜ்யத்துக்காக என்னை பயன்படுத்து. Lord, I'm not waiting for any man's and woman's reward. எந்த ஒரு மனிதர் சொல்றதுக்காகவும் நான் காத்தில்லை ஆண்டவரே. Lord, I'm waiting for your call and your instruction, Father, Lord. உங்களோட கூப்பிடுறதுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். Teach me your way how to speak, உங்களோட வழியில பேசுறதுக்கு கத்துக் கொடுங்க ஆண்டவரே. how to give deliverance to your word. உங்களோட வார்த்தையில சுகம் கொடுக்கிறது. And Lord, I am praying for all the people in the surrounding area and all Karnataka, Father, Lord. எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. As people are scary about the coronavirus, Father, Lord. அந்த கொரோனா வைரஸ் குறித்து அநேக Cold ஜனங்கள் fever. கவலைப்படுகிறார்கள் ஆண்டவரே. Cold fever. Touch them, Lord. Heal them, Lord. ஆண்டவரே. Lord, do some miracle on the signs upon அவங்க மேல whole world, அற்புத Father, Lord. அடையாளங்களை செய்யும் ஆண்டவரே. Touch all the people in this earth. இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களையும் Do greater miracle on the signs upon them and deliver them from all the sickness and this scary disease, Lord. இந்த கொட்டு நோயினால அவங்க எல்லாரையும் நீங்கள் காப்பாத்துங்கள் ஆண்டவரே. Lord, you are waiting for your second coming, Lord. உங்களோட இரண்டாம் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. Choose all your children, Lord. உங்களோட எல்லா பிள்ளைகளும் தேர்ந்தெடுத்து Only your will be done for our life. உங்களோட வழியை நடக்கட்டும் ஆண்டவரே. And I believe, Lord, நான் நம்புறேன் we are ஆண்டவரே. going to take care of every one of us, Lord. நீங்க எங்க எல்லாரையும் பாதுகாத்து Lord, especially I'm dedicating Sister Makya in the name of Father, Son, Holy Spirit. மாத்தியமாவ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூலமித்தமாக கரத்துல Touch her and heal her, Father, Lord. அவங்களை தொட்டு சுகமாக்கும் Whatever sickness have, I command in the name of Jesus, she should get deliverance right now. இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா பலத்தையும் கொடுங்க ஆண்டவரே. And I believe, Lord, நான் நம்புறேன் ஆண்டவரே. she is your child அவங்க உங்களோட பிள்ளை ஆண்டவரே. and she is doing ministry with us. எங்களோட ஊழியம் செய்து She is கொண்டிருக்கிறார் taking care of all the arrangement and she is offering coffee tea for us, Father, Lord. எங்கள் எல்லாரையும் பார்த்து எங்களை காஃபி டீ எல்லாம் கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. And Lord, be gracious upon her, Father, Lord. அவங்க மேல கிருபையா இரும். Lord, I'm praying for grace of her life, Lord. அவங்களோட வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன் Touch her, Lord. Heal her from all the sickness of her body and flesh, Father, Lord. சுகமாக்கும் ஆண்டவரே. Let her speak. Let her speak. You are the good God. அவங்க சொல்லட்டும் நீங்களே நல்ல தேவன் என்று. And you are always with her, Father, Lord. நீங்கள் எப்பொழுதும் அவங்களோட இருக்கிறீர்கள். We all are temporary this earth. நாங்க எல்லாரும் தற்காலிகமா இருக்கிறோம் ஆண்டவரே. But you are the permanent friends and permanent Appa, Father, for her life, Lord. ஆனா நீங்கள் வந்துட்டு எல்லாருக்காகவும் ஒரு பரம பிதாவா இருக்கிறீங்க. Once more, Lord, I dedicate this place in the name of Father, Son, Holy Spirit. மறுபடியுமாக இந்த இடத்தை உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. Bless this place, Father, Lord. இந்த இடத்தை ஆசீர்வதிங்க. Whoever come this house to prayer, Lord, they should be get deliverance, healing in the name of Father, Son, and Holy Spirit. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுங்க. And especially, Lord, I thanks to you and touch Kavya in the name of Father, Son, Holy Spirit. என்னை நான் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, let her come out from all the darkness of her life with all worldly things, Father, Lord. இந்த பூமியில இருக்கிற இருட்டு காரியங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். Touch her, Lord. என்னை தொடும் Let use her mightily for your kingdom work. உங்களோட ராஜ்யத்துக்காக என்னை பயன்படுத்திக்கோங்க ஆண்டவரே. And use her, let her speak about your truth, and your truth can set free. பேச வேண்டும் ஆண்டவரே. And the truth can set free from all the people who are in sick. சுகவீனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் சுகம் தாங்க. When she lift her voice and pray for people